Hello viewers, welcome to taxaction.com. This is Priya. இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம ஃபினான்ஸ் ஆக்ட் 2024 படி இன்கம் டேக்ஸ் சைட்லேருந்து என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்க போகிறோம். அண்ட் இதோட எஃபெக்டிவ் பார்த்தோம்னா 1st April 2025 ஸ்டார்ட் ஆகிடுது. அதாவது இந்த ஃபினான்ஷியல் இயர் 2025-26 நம்ம பார்க்க போகிற இந்த கீ சேஞ்சஸ் ஆக்டிவில் வந்துடும். அதாவது கீ சேஞ்சஸ் நம்ம தனித்தனியாக பார்த்துருப்போம், ஒவ்வொரு கீ சேஞ்சஸாக நம்ம தெரிஞ்சிருப்போம். பட் இந்த வீடியோவில் நம்ம ஓவரால் கீ சேஞ்சஸ், அதாவது டிடிஎஸில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, டிசிஎஸில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் ட்ரஸ்ட் டேக்ஸ் ரிலீஃப் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு என்ன ரிலீஃப் கொடுத்துருக்காங்க, அண்டு இண்டிவிஜுவல் சைட்லேருந்து என்ன டேக்ஸ் ரிலீஃப் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம taxation.com சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்க விரும்புகிறேன். ஸ்கேம் அலர்ட் மெசேஜ் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது இப்போ ரீசெண்டாக இன்கம் டேக்ஸ் சைட்லேருந்து ரீஃபண்ட் மெசேஜஸ் வர்றது மாதிரி நிறைய தகவல் வந்துட்டுருக்கு. அதாவது இப்போது ஒருத்தவங்களுக்கு இப்போ ரீஃபண்ட் கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ உங்கள் ரீஃபண்ட் கிளைம் ஆகிடுச்சு, உங்கள் பேங்க் அக்கௌண்ட் கிளியராக இல்லை, அதனால் உங்கள் ஃபுல் பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுங்கன்ற மாதிரிலாம் மெசேஜஸ் வர்றதா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் தெரியுற அந்த மெசேஜஸ் பாருங்கள். அதாவது உங்களுக்கு 15,000 ரீஃபண்ட் அப்ரூவல் ஆகிடுச்சு, உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கிளியராக இல்லை, அதனால் அதை கரெக்ட் பண்ணி அனுப்புங்கன்ற மாதிரி மெசேஜஸ் வந்திருக்கு. அதாவது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து எந்த விதமான ஒரு மெசேஜும் பாப்அப் விண்டோஸ் மெசேஜ் அவங்க அனுப்புறது கிடையாது. அப்படி அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மெசேஜஸ் வருதுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற ஹெல்ப்லைன் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு மெசேஜஸ் உங்களோட லாகின் பேஜில் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு உங்களோட லாகின் பேஜில் மட்டும்தான் உங்களோட ரீஃபண்ட் சம்மந்தமான மெசேஜஸோ இல்லைன்னா கிளைம் சம்மந்தமான மெசேஜ் எதுவாக இருந்தாலும் உங்களோட லாகின் பேஜஸில் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். செஞ்சு கிளிக் பண்ணிடாதீங்க. இதனால் நிறைய லாஸஸ் நிறைய பேருக்கு ஆயிருக்கு. ஸோ பி கேர்ஃபுல் வியூவர்ஸ். ஓகே, இந்த ஃபினான்ஸ் ஆக்டோட கீ சேஞ்சஸ் பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம டிடிஎஸில் என்ன கீ சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். டிடிஎஸ் ஆன் இன்சூரன்ஸ் கமிஷன்ஸ், அதாவது செக்ஷன் 194Dயில் இது அப்ளிகபிள் ஆகுது. இது ப்ரீவியஸ் இயரில் பார்த்தோம்னா 15,000 இருந்ததை 20,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கீ சேஞ்சஸை ப்ளீஸ் நீங்கள் ஒரு நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். அப்போ தான் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கோத்ரூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா 194I, இது ரெண்ட்டுக்கான டிடிஎஸ். இது 2.4 lakhs per annum இருந்தது 50,000 per மந்த்துக்காக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தோம்னா 194A, இது சீனியர் சிட்டிசனுக்கான டிடிஎஸ் சேஞ்சஸ் தான். இது 50,000 இருந்ததை 1 lakh வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான டிடிஎஸ் பிடித்தமும் செய்யப்படாதுன்னு சொல்லி பேங்கர் சைடில் எந்த விதமான டிடிஎஸ் பிடிக்கும் பண்ண மாட்டாங்க. அண்டு ஃபோர்த் செக்ஷன் 194T, இது டிடிஎஸ் சைட்லேருந்து நியூவாக இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு. அதாவது இது பேமெண்ட் டு பார்ட்னர்ஸ்னால் ஒரு பார்ட்னர்ஷிப் இல்லைனா எல்எல்பி பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கான செக்ஷன் தான் இந்த 194T. இது 20,000 மேலே எக்ஸீட் ஆச்சுன்னா உங்களுக்கு 10% டிடிஎஸ் பிடித்து செய்யப்படும். இது ரெமினரேஷன், இன்ட்ரெஸ்ட், போனஸ் இது எல்லாமே இதில் கவர் ஆகுது. அண்ட் டிசிஎஸ் சைட்லேருந்து சேஞ்சஸ் பார்த்தோம்னா சேல் ஆஃப் குட்ஸுக்கு 194Qலையும் பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸுக்கு 206Cலையும் ஃபைல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது இதில் 194Qவில் ஃபைல் பண்ணும்போது அது 206Cயில் ரெஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி ஒரு செக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இதை ஒன் டைம் டிடக்ஷனாக இருக்கணும் அப்படின்றதுனால இதில் 194Q செக்ஷனை ஒமிட் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் டிசிஎஸ் ஃபைல் பண்ண ஆரம்பிக்கும் போது இதனோட சேஞ்சஸ் உங்களுக்கு ஈஸியாக புரியும்.
அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பிளாக் அசஸ்மெண்ட் கம்ப்ளீஷன், இது செக்ஷன் 158BEயில் வருது. இதோட டைம்லைன் பார்த்தோம்னா 12 months எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் செக்ஷன் 12AB வருது. இதனோட வேலிடிட்டி பார்த்தோம்னா 5 yearsலேருந்து 10 years எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டோனர்ஸோட கான்ட்ரிபியூஷன் இது செக்ஷன் 13(3)ல் வருது. இதனோட ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்தோம்னா 1 lakh வரைக்கும் டோனர்ஸோட கான்ட்ரிபியூஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது பாருங்கள், இது எஸ்பெஷலி ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கான செக்ஷன் தான் இந்த 80 IAC. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிடக்ஷன்ஸ் நீங்கள் 100% கிளைம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்டு இதனோட லிமிட்ஸ் பார்த்தோம்னா ப்ரீவியஸ் பார்த்தோம்னா மார்ச் 2025 வரைக்கும் தான் அது லிமிட்ஸ் இருந்தது. இப்போ 5 years இன்க்ரீஸ் பண்ணி இப்போ மார்ச் 2030 வரைக்கும் இதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா நியூ என்டர்பிரினியர்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கான, அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்கான. அண்ட் இது பாருங்கள், சூப்பரான ஒரு ஸ்கீம் இது NPS வத்சல்யா ஸ்கீம் தான் இது. இதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது முன்னாடி NPS அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க மட்டும்தான் இந்த 80CCD கிளைம் பண்ண முடியுன்ற ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. பட் இந்த 1st April 2025 அவங்களோட NPS அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களோட பேரண்ட், கார்டியன்ஸ் அண்ட் மைனர் சைல்டு முதற்கொண்டு இந்த NPS அக்கௌண்ட்டை கிளைம் பண்ணிக்கலான்ற ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இண்டிவிஜுவல்ஸோட டேக்ஸ் ரிலீஃப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம அண்டர் தி நியூ டேக்ஸ் ரெஜிம் படி 7 lakhsலேருந்து 12 lakhs வரைக்கும் இன்கம் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனும் உங்களுக்கு 50,000லேருந்து 75,000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த 1/4/2025 இன்கம் டேக்ஸ் சைட்லேருந்து கொண்டு வந்திருக்க இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் வச்சு நம்ம பார்க்கும்போது இது TDS TCS சைட்லேருந்து நல்ல ஒரு ஃபேவரபுளான சேஞ்சஸாக இருக்கிறதாகவும், அண்ட் ஸ்டார்ட் அப் ட்ரஸ்ட் வச்சுருக்கவங்களுக்கு நல்ல ஒரு இன்சென்டிவாக, கிரேட்டர் இன்சென்டிவாக இருக்கிறதாகவும், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு சேஞ்சஸாக இருக்கிறதாகவும் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் ஆகுதுன்றதை நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.